ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வரை பேசல்ல. நிலா இருந்துட்டு சோழன் கூட கிளம்பி வந்துடுறாங்க. சரி, திருவண்ணாமலைக்கு போகலாம், நிலாவோட முடிவு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கூப்பிட போகிறாங்க. நிலா வீட்டில் இல்லவே இல்லை. சரி, மேலே எதோ போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி பார்க்குறாங்க. எங்கேயுமே நிலா இல்லவே இல்லை. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆனால் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறதா சொல்கிறீங்க, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நம்ம சோழன் கூட போகிறதா ஒரு லெட்டரை வந்து எழுதி வைக்கிறாங்க. அவங்களும் ரொம்பவே கோவத்தோடு நிலவை போயிட்டு கூப்பிடுறாங்க. உனக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, அது மட்டும் கிடையாது, நீ சோழனை விரும்பியெல்லாம் சோழன் கூட நீ ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்க கிடையாது. ஏதோ கல்யாணம் முடிஞ்சிருச்சு, டிவோர்ஸும் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த வீட்டில் இருக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால் நீ என் கூட வரதா எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம நிலா இருந்துட்டு எனக்கு உங்களோட வர சுத்தமாக விருப்பம் இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன், சோழன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ கட்டாயப்படுத்தி கூப்பிட்றாங்க. உனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் இந்த வீட்டில் இருக்கேன்னா எனக்கும் சோழனுக்கும் நீங்களே கல்யாணம் பண்ணி வச்சுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவெல்லாம் நம்ம அந்தஸ்துக்கு ஈடானவனா, இவன் கொஞ்சமான தகுதியானவனா, நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேரும் அவ்வளோ நல்லவங்க அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.